ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நமக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு பெரிய தடைகள் காணப்படுது. அந்த தடைகளை நம்ம உடைக்கிறதுக்கான வேதாகமத்திலேருந்து ஒரு வழியை பார்க்க போகிறோம். யோசுவோடைய புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு பிரவேசிப்பதற்காக அடிமைகளாக இருந்த எகிப்து தேசத்தை விட்டுட்டு அங்கிருந்து புறப்படுவாங்க. ஒரு தடைகளையும் தேவன் அவருடைய வல்லமையான கரத்தை வைத்து விடுவிக்கிறார். அதற்கு பிறகு அவங்க எரிகோவை இப்போ அவங்க தாண்டி போகணும். அந்த எரிகோவுடைய பட்டணம் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பட்டணத்துக்கு வழியாக திறந்து விட்டு போகிறதற்கு அந்த ராஜா சம்மதிக்கல. இப்போ யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. அப்போ ஆண்டவர் இந்த எரிகோ கோட்டையை உடைச்சு இந்த எரிகோவை உங்கள் கையில் கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1, 2 வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ கோட்டை இவங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கு. யாரும் வெளியிலிருந்து உள்ள போக முடியாது, உள்ள இருந்து யாரும் வெளியில வரவும் இல்லை. அந்த கோட்டை அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? இந்த எரிகோவை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யணும். அது என்ன செய்யணுமா? அதுக்கு முன்னாடி இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எரிகோவை சுற்றி இருந்த அலங்கம் ஒரு அலங்கம் இல்லை, 2 அலங்கம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். வெளிப்புற கோட்டை சுவர் கிட்டத்தட்ட அதோடைய அகலம் மட்டுமே 6 அடி அகலமாக இருந்துச்சான். அதற்கு பிறகு அதில் இருந்து வெளிப்புற சுவரில் இருந்து உள்புற சுவர் 15 அடிக்கு பிறகு உள்கோட்டை சுவர் வருது. அந்த உள்கோட்டை சுவருடைய அகலம் இதை விட ஜாஸ்தி, 24 அடி அகலம் கொண்டதா இவ்வளவு பெரிய பரப்பளவில் இருக்குது. இந்த 24 அடி கோட்டை சுவரில் இருந்து 40 அடிக்கு மேலே போனால் தான் உள்ள எரிகோ பட்டணமே வருது. இதில் இன்னும் சில காரியங்கள் என்னன்னு சொன்னால், இந்த கோட்டை சுவரில் இந்த அலங்கத்துக்கு மேலே பல பேர் வசிக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் குடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்நிய ஜனங்கள், வியாபாரிகள், வேசித்தன தொழில் செய்கிறவங்க, கீழான தொழிலை செய்தவர்கள் அந்த அலங்கத்தில் வீடுகளை கட்டி குடியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தடையை உடைக்கிறதற்கு வெடி வச்சோ பீரங்கி வச்சோ தகர்க்க முடியாதுப்பா, நான் உடைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சில காரியங்களை செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னால், யுத்த புருஷர்கள் அந்த எரிகோவை 6 நாள் ஒரு முறை சுற்றி வரணும். அந்த யுத்த புருஷர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகணும். அந்த ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகிற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி 7 ஆசாரியர்கள் தன்னுடைய கொம்பு எக்காலங்களை வைத்துட்டு 6 நாள் ஒரு வேளை சுற்றி வாங்க. இந்த 6 நாள் ஒரு முறை இந்த பட்டணத்தை அவங்க சுற்றி வரணும், இந்த கோட்டையை சுற்றி வரணும். அப்போ இந்த அலங்கத்துக்கு மேலே குடியிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் இவங்களை பார்த்துருப்பாங்க. வேசியான பெண்கள், அந்த படை வீரர்கள், அங்கே குடியிருந்த அத்தனை பேரும், அந்த ராஜாவாகட்டும், பார்த்தவங்க எல்லாருமே வித்தியாசமாக பார்த்துருப்பாங்க. ஏப்பா, கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் இந்த கோட்டையை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆண்கள் இல்லையா எங்களோட யுத்தம் பண்ணுவதற்கு? உங்களுக்கு பயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் பரியாசம் பண்ணியிருக்கலாம், இகழ்ந்திருக்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி கேலி செய்திருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த விசுவாச பரீட்சை என்ன? இந்த 6 நாட்களும் நீ ஒரு முறை சுற்றி வரணும், 7வது நாள் 7 முறை இந்த பட்டணத்தை சுற்றி வரணும். அப்போ 6 நாள் ஒரு முறை, 7வது நாள் 7 முறை, 6 7 கிட்டத்தட்ட 13. இந்த 13 முறை இவங்க சுற்றணும். இவங்க சுற்றும் பொழுது அத்தனை பேர் கேலி செய்திருப்பாங்க, பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்காலம் ஊதணும். எக்காலம் ஊதுனதுக்கு பிறகு ஜனங்க ஆர்ப்பரிக்கணும். அது வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனால் பேசாமல் இருக்க முடியுமா? அவனுடைய இருதயத்தில் பல கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. பரியாசம் பண்ணுறாங்க, கேள்வி பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு கொடுத்த விசுவாச பரீட்சை யாரும் பேசக்கூடாது.
6 நாளும் ஆண்டவர் இதை கவனித்தார். இவங்க சொல்கிறத செய்யறாங்களா? 6 நாளும் யாரும் பேசக்கூடாது. 7வது நாள் கொப்பு எக்காலங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆசாரியர்கள் ஊதணும். அப்படி ஊதும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த எக்கால ஊதுனதுக்கு பிறகு ஜனங்க ஆர்ப்பரிக்கணும். தேவஜனமே, இது வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 7வது நாள் வருது. ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே இந்த எரிகோ கோட்டையை 7 முறை சுற்றி வராங்க. அதற்கு பிறகு யோசுவா கட்டளை கொடுக்க அந்த 7 கொப்பு எக்காலங்களை வைத்திருக்கிற ஆசாரியர்கள் நெடுந்தொணியா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எக்காலம் ஊதப்படுது. யோசுவா சொல்றாரு, ஆர்ப்பரிங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க மகா சத்தத்தோட ஆர்ப்பரிக்கிறாங்க. தேவஜனமே, இந்த கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் அமைதியும் பார்த்த ஆண்டவர் 2 கோட்டை சுவர்களையும் உடைத்து தரைமட்டமாக்கினார். தேவஜனமே, இந்த காரியம் தேவன் முதல் நாளே செய்திருக்க முடியுமா? செய்திருக்க முடியும். ஆனால் தேவன் இவருடைய விசுவாசம், பொறுமை, கீழ்ப்படிதல், காத்திருக்குதல தேவன் பரீட்சை பார்த்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை முன்குறித்திருக்கிறார். ஏன் தடை வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்குள்ளாக இந்த 6 நாட்கள் ஒருவேளை சுற்றி வந்தது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபிக்கிறத குறிக்குது. நீ அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது, குறுக்கு வழியை தேடக்கூடாது. ஜெபம் பண்ணுறேன், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கல, அதனால நான் இந்த அதிகாரியை போய் பார்க்குறேன், இங்கே பணம் கொடுக்குறேன், இவங்களை போய் பார்க்குறேன், இங்கே சிபாரிசுக்கு போகிறேன். குறுக்கு வழியை தேட ஆரம்பிக்கிறதுனால அற்புதம் நின்று போகுது. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அது காத்திருக்கிற வரைக்கும் தேவன் ஒரு நாளை தீர்மானம் பண்ணியிருப்பார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையோட உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், முறுமுறுக்கக்கூடாது. இந்த 6 நாள் சுற்றி வர வரைக்கும் ஒரு கீறல் கூட அதில் விழுகலை. அவங்களுக்குள்ள விசுவாசம் தடுமாற்றம் வருதா? இல்லை. தேவஜனமே, தேவன் ஒரு நாளை நமக்கு முன்குறித்திருப்பார். அது வரைக்கும் எந்த சலனமுமே இருக்காது, எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. ஆனால் நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கணும். சரி, அந்த 7 கொம்பு எக்காலங்களை வைத்திருக்கிறது ஊதுறாங்களே, அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஜீவனுள்ள வேத வாக்கியங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறத அது குறிக்குது. அதற்கு பிறகு உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகுது. அதை எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களா, கர்த்தரை முன்னாடி வைக்கிறவங்களா இருக்கணும். அதை குறிக்குது. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே ஆண்டவருடைய தயவை, ஆசீர்வாதத்தை நம்ம தேடணும். வாரத்தில் முதல் நாள் ஆலயத்துக்கு போகணும். மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தெடுக்க போகணும். ஒவ்வொரு நாள் முதல்ல எந்திரிச்ச உடனே ஜெபிக்கணும். அந்த நாளுடைய நிறைவு செய்கிறோமே, இரவு நேரம் குடும்பமாக ஜெபிக்கணும். அற்புதம் நடக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஜீவனுள்ள வேத வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யணும். சரி, ஜனங்கள் சொல்லும் பொழுது ஆர்ப்பரிக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, தேவனை நம்ம தினமும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். இன்னைக்கு உங்களுடைய ஜெப அறையோ உங்கள் வீட்டை ஆண்டவர்கிட்ட பிரதிஷ்டை பண்ணுங்க. இனிமேல் இந்த வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த வீட்டில் இருக்காது. முறுமுறுப்பு இருக்காது, அவிசுவாசம் இருக்காது, சோர்ந்து போன வார்த்தைகள் இருக்காது, சாபமான வார்த்தை இருக்காது. தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் டிவி முதலாய் எதுவுமே இருக்காது. ஆண்டவருடைய பாடல்கள் இருக்கும், ஜெபம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், வாக்குத்தத்தங்களை அறிக்கை நான் செய்வேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை உடைக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். விசுவாசம், ஜெபம், காத்திருக்குதல், துதி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தேவன் உங்களை கட்டுக்களை உடைக்கும்படி இறங்கி வருவார். எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் தேவனுக்கு உடைப்பதற்கு லேசான காரியம். உங்கள் தடைகளை தேவன் உடைக்கும்படி தீர்மானிச்சிட்டாரு. ஜெபிங்க, துதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் நடுவில் தடைகளை உடைப்பாராக. ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இந்த செய்தியை பார்க்குற ஜனங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் இருக்கலாம், விசுவாசம் குறைந்திருக்கலாம். எனக்கு நடக்குமா? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது, நான் மட்டும் இப்படி காத்தே இருக்கனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி சோர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா. அவங்க நடுவில்
துதியையும் ஸ்தோத்திரத்தையும் வசனத்தையும் ஜெபத்தையும் வைக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் அசைவடுவீங்க. அவங்க தடைகள் விலகும், அவர்களாலையும் செழிப்பை பார்க்க முடியும். தேவன் இந்த நல்ல வாக்குத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த எரிகோ கோட்டை உடைந்தது போல் அவங்க தடைகள் உடையட்டும். கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து மேன்மையான அற்புதங்களை தேவன் செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.